அடுத்ததாக திரு சேலம் தரணிதரன் அவர்கள், அவருடைய ஒரு ஆங்கில கட்டுரை இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார். குறிப்பாக மாநில உறவுகள் இதில் ஒருங்கிணைப்பு என்னவாக மாறும், அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறையினுடைய தாக்கம் இது பற்றிலாம் பேசியிருக்கார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ஆடம் ஸ்மித் 1776 எழுதியிருந்தார் வரியை பற்றி. வரி என்பது அவசியம், ஆனால் யாரிடம் இருந்து எடுத்து யாரிடம் இருந்து கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும் அப்படின்னார். இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும், அதுக்கு தான் வரி போடணும்னு. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, யாருக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடாதோ, அதாவது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்கிட்டருந்து வரி எடுத்து அந்த வரி எடுத்துகிட்டு போயிட்டு பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு உதாரணம் என்னென்னா, இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி, டீசல் இருக்க எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே மறைமுக வரி. மறைமுக வரினா என்னென்னா, எல்லாருக்கும் அந்த வரி சமம். நீங்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்குனாலும் சரி, 1 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் சரி, நீங்கள் ஒரு பால் வாங்கினா அதே வரி தான் கட்ட போகிறீங்க, நீங்கள் பிஸ்கட் வாங்கினா அதே வரி தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மறைமுக வரி அப்படிங்கிற இந்த மறைமுக வரியோட டிபெண்டன்ஸ் அதிகரிச்சுது. ஸோ அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் இந்திய அரசுக்கு 100 ரூபா காசு வருதுன்னா 50 ரூபா வரி வந்து மறைமுக வரியில் வருது, ஜிஎஸ்டி ப்ளஸ் எக்ஸைஸ் டியூட்டி. ஆனால் வளர்ந்த ஐரோப்பா நாடுகளில் கூட, ஓஇசிடி கண்ட்ரீஸில் கூட மறைமுக வரியோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தா 30 ரூபா 33 ரூபா தான் இருக்கும். மீதி இருக்க 60 ரூபா 70 ரூபா எப்படி வரும்னா கார்பரேட் டேக்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸஸ்னால் உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போடுற வரி, அதில் தான் வரும். ஸோ அதனால் உலக வங்கியை இந்தியாவுக்கு அறிவுறுத்தினது என்னவென்றால், நீங்கள் வந்து மறைமுக வரியை ஃபோக்கஸ் பண்ணாமல் நேர்முக வரியை தான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு. ஆனால் இங்கே தான் என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எல்லாம் கார்ப்பரேட் வரியை குறைச்சாகணும். ஏன்னா இந்த மோதியை உருவாக்குனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதனால தான் இந்தியா இப்போ ஜனநாயகமே இப்போ வந்து பை த கார்ப்பரேட்ஸ், ஆஃப் த கார்ப்பரேட்ஸ், ஃபார் த கார்ப்பரேட்ஸ் ஆயிடுச்சு. கார்ப்பரேட் நிறுவனங்கள், நான் சொல்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள்னா 400-500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க கூட கிடையாது. 10,000 கோடியிலேருந்து மேலே 5-10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி அவங்களுக்காக தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா, இந்தியா பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்கு இப்போ. சரிங்களா? நீங்கள் கேட்பீங்க, என்னங்க ஜிடிபி 7.6% வளருது, என்ன பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்குன்னு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா, ஜிடிபிங்கிற மெட்ரிக் வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணாது. நாடு வளருதா வரலையா தான் காமிக்கும். ஆனால் அந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அந்த நாட்டில் வந்து வறுமை ஒழிஞ்சிருக்கா, அதெல்லாம் எதையுமே கேப்சர் பண்ணாது. இல்லை பொருளாதாரத்தில் டிமாண்ட் இருக்கா, கேப்சர் பண்ணாது. இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒருத்தர் மட்டுமே எல்லா காசும் எடுத்தாருனாலும் பொருளாதாரம் வரும். ஆனால் அந்த நாட்டில் இருக்க மீதி இருக்கு 99.9% மக்கள் பின்னடைஞ்சிட்டு போவாங்க. அது இந்த ஜிடிபியில் கேப்சர் ஆகாது. ஸோ அதனால் ஜிடிபி படி வந்து பார்த்தோம்னா, இந்த நாட்டில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் வெறும் 20 பேர், இந்த நாட்டில் இருக்க 20 பெருப்பணக்காரங்கக்கிட்ட 70 கோடி மக்கள்கிட்ட இருக்க காசு போயிடுச்சு. அப்படின்னா ஸோ 20 people in this country are equivalent to 50% மக்களுடைய பணம் வந்து 20 மக்கள்கிட்ட வந்து வெறும் 20 மக்கள்கிட்ட வந்து 70 கோடி மக்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த அளவுக்கு காசு இருக்குது. பாட்டம் 70 கோடி மக்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது எதனால் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, வரி நீங்கள் இப்படி கார்ப்பரேட்டுக்கு வரி ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க, ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் டாக்ஸேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட இருக்கிற காசு நேராக கார்ப்பரேட் பெரும் பணக்காரர்களுக்கு போகுது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வாங்குகிற பொருட்கள் குறையும். ஆனால் கார்ப்பரேட் போய் அந்த பொருளை யாருக்கு விற்பா, அவங்க வாங்குகிற டிமாண்ட் இல்லைன்னா. சரியா? அது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இப்போ இதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு சிக்கல் வந்திருக்கு. எதனாலனா, இந்தியாவில் வந்து எல்லா பொருளோட விற்பனையுமே குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? அவங்களோட டிமாண்ட் இல்லை. அதனால தான் வந்து ப்ரைவேட் கடனும் அதிகரிச்சது காரணம் அதான். இப்போ உதாரணம் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் படி இந்தியாவில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் 83%, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 83%, 83%. ஒன்று. ரெண்டாவது, கார் விற்பனை, மோட்டார் சைக்கிள் விற்பனை 10% குறைஞ்சிருக்கு. ஏன்? பிஸ்கட் விற்பனை குறைஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி பொருட்கள் இருக்குல்ல, அது 6% குறைஞ்சிருக்கு. டெக்ஸ்டைல் துணிமணிகள் வாங்குறது இந்தியாவில் 15% குறைஞ்சிருக்கு. எதனால? மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லை. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கார்ப்பரேட்டுகள்லாம் சொன்னதுனால பண்ணியிருக்காங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. நான் கட்டுரையில் சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன். எதனாலனா, இப்போ இன்னொரு ஆராய்ச்சி MIT பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து 100 ரூபாய் இந்தியர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சராசரியாக 25 ரூபாய் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்களாம். அப்படின்னா அவங்க வாங்குகிற வருமானத்தில் 1/4 பெட்ரோல் டீசல் மட்டும் செலவு பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பெட்ரோல் டீசல் இருக்க வரியை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 900% உயர்த்தியிருக்காங்க. 900% சார், 900%, 900% எக்ஸைஸ் டியூட்டி, அதுவும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் போட்டதை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பெட்ரோல் தான் வந்து இப்போ பைக்கில் போகிறதுனால பெட்ரோல் தான் வந்து சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதில் மட்டுமே 900% வந்து இவங்களுக்கு வரி போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாதம் அப்படின்னா
அவருக்கு மாதம் பெட்ரோல் டீசல் ஆகிற செலவு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஸோ அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வரி ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றிய அதனுடைய மதிப்பு வந்து 5 ரூபா தான். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 14 வரைக்கும் ஈராக் போர்னாலையும் மற்ற காரணங்களாலையும் பேரல் ப்ரைஸஸ் வந்து இப்போ இருக்கிறதோட 3-4 மடங்கு அதிகமாக இருந்தது. சரிங்களா? இப்போ பாஜக அரசுக்கு பேரல் ப்ரைஸ் பெட்ரோல் டீசல் வாங்குற வரி வந்து 4 மடங்கு குறைவு. சரி, அதுவும் இப்போ ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால ரூபலோட விலை குறைந்து பணவீக்கம் அடைஞ்சு ரூபல் வந்து ரொம்ப பாதியாயிருச்சு முன்னாடி இருந்ததோட ஆனதுனால ரொம்ப கம்மியாக நமக்கு என்ன வருது. ஸோ இவங்க இந்த பெட்ரோல் டீசல் இருக்க வரியை ஒன்றிய பாஜக அரசு குறைச்சி இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் 20,000 சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட 30-40% குறைஞ்சிருக்கும். அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு இப்போ 5000 செலவாகுதுன்னா அவருக்கு 3500 செலவாக இருக்கும். கையில் 1500 வந்திருக்கும். அது இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை குறையும் போது எல்லா பொருட்களோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். காய்கறி விலையிலேருந்து எல்லாமே. ஆமாம், அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபஸ்ட்டு 2014 வரைக்கும் அரசாங்கம் தான் எண்ணெய் வியாபாரத்தில் இருந்தாங்க. பெட்ரோல் டீசல் எல்லாமே HPCL, BPCL, IOCL தான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோதியோட 2 நண்பர்கள் தான் எண்ணெயை பார்த்துக்கிறது. ஸோ நீங்கள் இந்த வரியை ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸும் பண்ணால் அவங்களுக்கு இழப்பீடு ஏற்படும். அதனால தான் அந்த ஆயிலில் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக ஒன்றிய அரசுக்கு வர காசு பெருசாக ஒன்றும் கிடையாது, 1,70,000 தான். சரிங்களா? இதை வந்து ஈஸியாக குறைக்கலாம். இதை குறைச்சாவே வந்து ஒரு 1,30,000, 40,000, 50,000 தான் ஒன்றிய அரசு குறையானா அவங்களுக்கு. ஆமாம், 1,50,000 கோடி தான் மிச்சமாகும் அவங்களுக்கு. அது வேணே பண்ணாத காரணம் இந்த கார்ப்பரேட் நண்பர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை வந்து அவங்க ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வச்சுருக்காங்க. சரியா? இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்லாப் 2.0 இருக்கு இல்லையா, GST 2.0, இதில் எந்த விதமான நன்மையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஆர்டிக்கல் எழுதினேன் இது GST 2.0 GST 1.2ன்னு. எதனாலனா உலகத்தில் ஏன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் மேக்ஸில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் 0 மார்க் வாங்குறாரு, அடுத்த எக்ஸாமில் 100க்கு 10 மார்க் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ அப்படின்னா GST வந்து எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சிஸ்டம்னா 100க்கு 0, இப்போ அது 100க்கு 10 வந்திருக்கு. அதான் விஷயம். சரிங்களா? ஏன்னா டு பிகின் வித் சிஸ்டமே வந்து ஃபுல்லாக கரப்டான சிஸ்டம். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஒரு 5 பிராக்கெட்டோ 4 பிராக்கெட்டோ கிடையாது. 5%, 12%, 18%, 40%. உலகத்தில் GST போடுற எல்லா நாட்டிலையுமே இருக்குது. எந்த நாட்டிலையுமே 4 டேக்ஸ் ஸ்லாப் கிடையாது. அது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே, அதுவும் ஒரு வறுமையான நாட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸை 18% டேக்ஸ் பண்ணிட்டு டைமண்டுக்கு 0% டாக்ஸேஷன் உலகத்தில் எங்கே இருக்குமா? அதுவும் எங்கே வந்து ஹெல்த் ஒரு மிகப்பெரிய விஷயமோ அந்த நாட்டில் எங்கே வந்து டிராக்டருக்கு 12%, டிராக்டர் காம்பனண்ட்டுக்கு 12%, விவசாயிகள் பண்ணுற இரிகேஷனுக்கு 12% வரி, வைரத்துக்கு வரி இல்லை. உலகத்தில் எங்கேயாச்சும் அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நடக்குமா? அந்த முட்டாள்தனம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? பிஸ்கட்டுக்கு 17% வரி. பிஸ்கட்லாம் யார் வாங்குவா? இப்போ அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி போடக்கூடாது. நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து 20,000 மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், காய்கறி, பிஸ்கட்டு, அரிசி இதெல்லாமே வந்து உங்கள் வருமானத்தில் 40% போயிடும். ஆனால் நீங்கள் இதே 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் வருமானத்தில் அதோட சதவீதம் வந்து 10% தான் இருக்கும். ஸோ இந்த அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வரி அதிகமாக போடும்போது 20,000, 10,000 மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து வரி அதிகமாக கொடுப்பாங்க, 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வரி கம்மியாக கொடுப்பாங்க. அதான் விஷயம். ஸோ அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நிறையா முட்டாள்தனம் விலகுது. இதில் என்ன நிறையா முட்டாள்தனம் விலகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜவுளித்துறை எடுத்துக்குவோம். ஜவுளித்துறையில் 2,500 ரூபாய் கீழே இருக்கிற பொருட்களுக்கு 5% வரியாம், 2,500 ரூபாய்க்கு மேலே போயிட்டால் 18% வரியாம். இது வந்து புரியாத விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அப்படி இருக்கு, இதில் ஏன் இது தவறான விஷயம்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஜவுளித்துறை பெரிய பிரச்சனையில் இருக்குது. எதனால்? ட்ரம்ப் வந்து 50% + 12%, 62% வரி போட்டிருக்காரு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் தான் வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அமெரிக்கா தேவையில்லைன்னு. ஆனால் அமெரிக்கா ரொம்ப அவசியம். எதனால்? யார் அமெரிக்கா தேவைன்னு சொன்னாரோ மோடி, அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்ன போது இப்போ அமெரிக்கா தேவையில்லை, மலத்தில் 200 நாடு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் உலக பொருளாதாரத்தில் 27% அமெரிக்கா தான். அதுவும் இந்தியாவுக்கு, நாமளும் ஆங்கிலம் பேசுகிற நாடுங்கிறதுனால நம்ம வியாபாரம் அங்கே தான் நிறையா பண்ணுறோம். ஸோ அங்கே வரி போட்டதுனால திருப்பூரில் மட்டுமே நேர்முகமாக மறைமுகமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இந்த ஜவுளித்துறை நம்பி இருக்காங்க. திருப்பூரில் இருக்க சுற்றி இருக்க ஏரியான ஈரோடு, கோயம்புத்தூர், மற்ற எல்லா டெக்ஸ்டைல் கிளஸ்டர் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிப்பில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜவுளித்துறைக்கு 18% வரி போட்டிங்க. அது முதல் முட்டாள்தனம். 2வது, தமிழ்நாட்டை மட்டுமே உதாரணமாக சொல்கிறேன், விவசாயிகளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்களா, அவர்கள் தயாரிக்கிற பொருள் வந்து வீணாயிருது. கிட்டத்தட்ட
100 கிலோ தக்காளினா 30 கிலோ 35 கிலோ ஸ்டோரேஜ் பிரச்சனை, ப்ராசஸிங் பிரச்சனை. ப்ராசஸிங் பிளான்ட் போடுறேன்னு மோடி வரும்போது சொன்னால் எதுவும் போடல. ஆனால் ப்ராசஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு 18% வரி போட்டிருக்காங்க. இது எப்படி சரியான விஷயம்? அதே மாதிரி வந்து வண்டி வந்து 4 மீட்டர் வரைக்கும் இருந்தால் ஒரு ரேட்டு, 4 மீட்டர் தாண்டினா இன்னொரு ரேட்டு, என்ஜின் சிசி அந்த மாதிரி விஷயங்கள். ஜிஎஸ்டியில் இன்னரண்ட் ஃப்ளா இருக்குது. இப்போ தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற காருனால நமக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கேட்டால் வராது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற கார் தமிழ்நாட்டில் விற்றால் மட்டும்தான் நமக்கு வரி வரும். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற கார் உத்தரப்பிரதேசில் விற்றா உத்தரப்பிரதேச தான் வரி. ஸோ அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 90% பனியன் தமிழ்நாட்டில் பண்ணுறோம், இந்தியாவில் இருக்கிற 40% கார் தமிழ்நாட்டில் பண்ணுறோம். ஆனால் அதில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் 8 கோடி பேர், இந்தியாவில் நம்ம 6% பாப்புலேஷன், அதில் 12% கார் தான் நம்மளால் இங்கே விற்க முடியும், சரிங்களா? பனியனில் 15% தான் இங்கே விற்க முடியும், மீதி எல்லாம் வேறு இடத்துல வைப்போம். அதுலேருந்து நமக்கு காசு வருமானம் வராது. இது எல்லாமே வந்து எது மேனுஃபேக்சரிங் இல்லாத மாநிலங்கள் தான், மேனுஃபேக்சரிங் இல்லாத மாநிலம் தான் வளராத மாநிலங்களும். ஸோ அவன் 1 ரூபா கொடுத்தா அவனுக்கு 3 ரூபா காசு போகுது அவன், ஆனால் நாம் 1 ரூபா கொடுத்தா 3 பைசா வருது. ஆனால் இதில் இன்னொரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு அடிஷ்னல் ஜிஎஸ்டி வரையும் போகுது நாம் இங்கே தயாரிக்கிற பொருளுக்கு. அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபாயில் அவனுக்கு 5 ரூபா வரும். ஸோ அங்கே இருக்க மக்கள், ஸோ அதனால் நமக்கு அது ஜிஎஸ்டி வருதில்லை. இது இன்ஹரண்ட் ஃப்ளா, சரிங்களா? ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு ஃப்ளாட். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, 2018 இந்த முதலமைச்சரும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி என்ன சொன்னார், நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் வரி போடுறீங்க, போடக்கூடாது. நீங்கள் வந்து பாலுக்கு, பேக்கெட் பாலுக்கு இவ்வளோ வரி போட்டிருக்கீங்க, போடக்கூடாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டருக்கு 4 விதமாக கொண்டு வந்தாங்க. இந்த பட்டர்னா ஒன்று, இந்த பட்டர்னா ஒன்று, இந்த பட்டர்னா ஒன்று, சரியா? அப்படி வரி போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு விமர்சனம் வச்சும் போது எல்லா கோதி மீடியாவும் சரி ஒன்றிய நிதியமைச்சரும் சரி சொன்னது, ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்கள் எல்லாரும் தானே இருக்கீங்க, மாநிலங்கள்லாம் சேர்ந்து தானே முடிவெடுக்கிறீங்கன்னு. இப்போ எப்படி முடிவெடுத்தாங்க? ஸோ அதனால் ஜிஎஸ்டி கவுன்சில்லையே ஒரு ஃப்ளா, இன்ஹரண்ட் ஃப்ளா இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற இன்ஹரண்ட் ஃப்ளா என்னன்னா, ஒன்றிய அரசுக்கு மட்டுமே 33% ஓட்டு, மீதி இருக்கிற மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிலாம் சேர்த்துனீங்கன்னா 2% ஓட்டு. அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசுக்கு நினைச்சால் மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சில் ஏதோ பாஸ் பண்ண முடியும், சரியா? அது ஒரு பக்கம். ஏன்னா 75% வாக்கு வேணும். அப்படின்னா நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு வல்ல எடுத்துட்டிங்கன்னா எந்த பில்லையுமே பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 100 - 33 67. ஸோ அப்படின்னா எல்லா மாநிலங்களும் ஒன்று நினைஞ்சால் கூட எதையுமே பாஸ் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா, வெறும் 4 மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்கள் மட்டுமே இந்தியா ஜிஎஸ்டியில் 50% வரி கொடுக்குறாங்க. எவ்வளோ? 50%. ஆனால் இந்த 4 மாநிலங்களுக்கு என்ன சதவீதம் ஓட்டு இருக்குன்னு பார்த்தா 8% தான். ஸோ இந்த 4 மாநிலங்களும் கிட்டத்தட்ட பார்த்தா இதில் 3 மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள், இன்னொன்றில் கூட்டாட்சி இல்லை திருட்டாட்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா அந்த 4 மாநிலங்களும் அது கிட்டத்தட்ட பாஜக ஆதரவு இல்லாத மாநிலங்கள். ஸோ இந்த மாநிலங்கள் இருந்தால் உங்களுக்கு 50% ஜிஎஸ்டி வரி போகுது, கிட்டத்தட்ட 5-6 லட்சம் கோடி. ஆனால் இந்த மாநிலங்களுக்கால ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, இந்த 4 மாநிலங்களை வச்சு கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? நான் இந்த மாற்றங்கள் தவறுன்னு சொல்ல, இந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது, ஓரளவுக்கு நன்மையை தரும். ஓரளவுக்கு இப்போ 10ல் 100 100ல் மதிப்பீடு 0 to 10ல் நான் மதிப்பீடுனா ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு பயன் தரும். ஆனால் இப்போ நமக்கு இதனால் வந்து இழப்பீடு வந்து கிட்டத்தட்ட 98,000 கோடி. இவங்க வந்து 50,000 கோடிங்கிறாங்க, ஏன்னா விற்பனை அதிகரிக்கணும். அது நமக்கு தெரியாது. 98,000 கோடினா தமிழ்நாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 - 15,000 கோடி நஷ்டம். இதை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி முடிவெடுத்தீங்களா? இப்போ நமக்கு ஒரு பட்ஜெட் போடணும். பட்ஜெட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போன மார்ச் மாதம் பட்ஜெட் போட்டோம். பட்ஜெட் வந்து நிறையா திட்டங்கள் இருக்குது, நமக்கு 3 லட்சம் கோடி கிட்ட நமக்கு வருமானம் வருது, அதை பட்ஜெட் போடுறோம். அப்படின்னா ஒரு 10,000 கோடி நமக்கு வந்து நீங்கள் ரெவென்யூ டெஃபிசிட் வரப்போகுதுன்னா அதை அதுவும் நீங்கள் வந்து கடன் வந்து 25% மேலே வாங்கக்கூடாது, ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% மேலே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. எல்லா மாநிலங்களுமே வந்து இப்போ அதை டச் பண்ணிட்டாங்க. எதனால? ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி நம்ம ஆல்ரெடி அறிவித்த திட்டங்களை முடிக்க முடியும்? சரியா? ஆல்ரெடி முடிக்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? 2 மாதத்துக்கு முன்னாடியே மாநிலங்கள்லாம் கூப்பிட்டு, தனியாக நம்ம நிதியமைச்சரை கூப்பிட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கோம், எல்லாமே வந்து மாடலிங் பண்ணலாம். நான் ஃபினான்ஸ் தானே படித்தேன், எனக்கு மாடலிங் தெரியும். மாடலிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பொருள் விலை இவ்வளோ குறைச்சா மேபி விலை இவ்வளோ பொருட்கள் விற்கிறது அதிகரிக்கும், இவ்வளோ வரி வரும். ஸோ நமக்கு வந்து 60,000 1 லட்சம் வரைக்கும் நமக்கு நஷ்டம் வரும், உங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ இழப்பீடு ஏற்படும், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதுக்குனால எப்படி உங்களுக்கு நாங்கள் உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு பேசியிருக்கணும். இந்த முக்கியமான மாநிலங்கள் எல்லாமே கூப்பிட்டு பேசினாங்களா? பேசலை.
இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, அவங்க தான் எதையுமே பேச மாட்டாங்களே. அதே மாதிரி வந்து டிமாண்டேஷன்னாலும் சரி எதுனாலும் சரி அவங்க தான் பேசணும், பேசாததான் பிரச்சனை. அதே மாதிரி எந்தெந்த மாநிலங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, எந்தெந்த மாநிலத்துல வாங்கும் திறன் அதிகம் இருக்கோ அந்த மாநிலங்கள் முடிவெடுத்தாதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் கூப்பிட்டு உங்கள் மாநிலத்தில் என்னங்க பிரச்சனை, சரி ஜவுளித்துறைக்கு 2500 ரூபாய்க்கு மேலே 18% வரி போட்டால் நஷ்டம் வருமா, சரி நம்ம எடுத்துடலாம். மகாராஷ்டிராவில் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த துறையா, இந்த துறையில் வந்து இவ்வளோ வரி போட்டால் உங்களுக்கு நஷ்டம் வருமா, எடுத்துடலாம், சரியா, வேற இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் கூப்பிட்டு முடிவெடுக்கணும். பொருளாதார வளர்ச்சியே இல்லாத நாகாலாண்ட்லையும், பொருளாதார வளர்ச்சியே இல்லாத அருணாச்சல் பிரதேஷ்லையும், பொருளாதார வளர்ச்சியே இல்லாத மாநிலங்களில் போய் நீங்கள் அவங்களுக்கும் 2% ஓட்டு, தமிழ்நாடுக்கு 2% ஓட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி அது சரியாக வரும்? அது மாதிரி எந்த முடிவுகளுமே பேசப்படுறதே இல்லை. அதனால தான் வந்து எல்லா பிரச்சனையிலையும் போய் இது 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 பெரிய முடிவு பிரச்சனையில் போய் நிற்கிது. இதனால எக்கனாமி ப்ரொப்பல் ஆகணும் அப்படின்னா அவங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். கார்ப்பரேட் வரி வந்து 35%லேருந்து 22% ஆக்குனாங்க. பெட்ரோல் டீசல் நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் வருது. இந்த கிரீன் மொபிலிட்டியை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கட்டுரையில். என்ன மாதிரியான பாதிப்பு அதை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க நீங்கள்? குறிப்பிட்ட வகை கார்களுக்கு வந்து 40% டேக்ஸ்ன்னு சொல்லி வரும்போது ஹைபிரிட் கார்களுக்கு 40% வரி போட்டிருக்காங்க. அது சொகுசு காருங்கிறாங்க. எப்படி நீங்கள் க்ரீன் எக்கனாமியை நோக்கி போகிறீங்க? அதே மாதிரி விண்ட் டர்பைன்ஸ் இருக்குது, சோலார் பர்சன்ட் நீங்கள் 12% டேக்ஸ் போட்டிருக்கீங்க. எதனால்? நீங்கள் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து க்ரீன் எக்கனாமியை நோக்கி போகிறோம், க்ரீன் எக்கனாமியை நோக்கி நாங்கள் போகிறதுனால அப்போ அதுக்கு வரி விலக்கு கொடுத்தா தானே அதை நோக்கி அதிகமாக முடியும். க்ரீன் எக்கனாமி போகிறதுனால பேட்டரி காருக்குலாம் வந்து 5% தான் வரிங்கிறீங்க. அப்புறம் ஏன் சோலார் பேனலுக்கு நீங்கள் 12% போடுறீங்க? அப்புறம் ஏன் ஹைபிரிட் காருக்கு 40% போடுறீங்க? இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது. அது கவுன்சிலில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெப்ரசன்டேஷன் மாநில முதலமைச்சர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்தந்த முதலமைச்சர்கள் ஒரு 6-7-8 மாநிலங்கள் தான் ஃபுல்லாக இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது. அந்தந்த துறையை கூப்பிட்டு எப்படி நம்ம மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுகிறோம், அந்த மாதிரி பேசி அவங்க குறைகள் என்ன எடுத்துகிட்டு போய் நம்ம ஒன்றிய அரசு கொடுக்கலாம். எல்லா 8 மாநிலங்களும் கொடுப்பாங்க. அதையெல்லாம் அவங்க கம்பைல் பண்ணி குறைகளை எடுத்து பண்ணணும். அது பண்ணுறது இல்லை. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இந்த நாட்டோட ஃபெடரலிசம் ஒழிக்கிறதுக்காகவும் இந்த மாநிலத்தை முனிசிபாலிட்டி ஆக்கிறதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு திட்டம். சரிங்களா? இதெல்லாம் ஆரம்பத்திலே கலைஞர் சொன்ன ஒரு விஷயம். ஆமாம், இது வரும்பொழுதே கலைஞர் தான் சொன்னார், ஒவ்வொரு மாநிலத்தையும் நகராட்சி ஆக்கக்கூடிய திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி. அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ அந்த செஸ் சர்சார்ஜ்லாம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி 23%. அதனால தான் நமக்கு மாநிலங்களுக்கு 41% கொடுக்கனாலும் 30% தான் கொடுக்குறாங்க. அது 23% அவங்களுக்கு பண்ணலாம், அதுக்கு அதிகரிப்பாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா ஒன்றிய அரசோட முழுமையாக நம்ம டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும் காசுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த திட்டம். தொடர்ந்து பாஜக ஒரு பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதாக நாம் நினைத்தாலும், தரணிதரனுடைய கருத்துக்களைப் போல அவர்கள் இன்னும் இது வந்து கூடுதலாக மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிப்பதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்கன்னு தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. அதாவது எந்த சூழலிலையும் பாஜக நாங்கள் வந்து திருந்திட்டோம், இனிமேல் வந்து நாங்கள் வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்புதலமாக வாக்குமூலத்தோடு வந்தால் கூட அவர்கள் என்றைக்கும் திருந்த போவதில்லை என்கிறது தான் வந்து இறுதி முடிவாக எடுத்து மீண்டும் ஒரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.